வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேனல். இந்த வீடியோவில் மார்ச் 4th ஃபஸ்ட்டு செட்டில் NTA UGC NET கண்டக்ட் பண்ண பேப்பர் 1 கொஸ்டின்ஸில் இருக்கும் ரிசர்ச் ஆப்டிடியூட் யூனிட் 2 சிலபஸில் வந்து யூனிட் 2ல் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஆப்டிடியூடு பார்ட் 1 வீடியோ நம்ம பார்க்கலாம். இது 4th மார்ச்சில் கண்டக்ட் பண்ண எக்ஸாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஜூலை 2022 சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து டிசம்பர் 2022 சீரியஸ். வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Question number 1. The tendency of researcher to supply and inadvertently affect the behaviors of participants in a study, obscuring the true effect of independent variable is called. அதாவது ரிசர்ச்சினுடைய டெண்டன்சி வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸினுடைய பிஹேவியர் அண்ட் ரெஸ்பான்ஸை வந்து ரிசர்ச்சினுடைய ஓன் எக்ஸ்பெக்டேஷனும் பிலீஃப்ஸும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்து ட்ரூ ரிசல்ட்டை வந்து தெளிவில்லாமல் பண்ணக்கூடியது எது அப்படிங்கிறது இந்த கொஸ்டின்ஸ் அந்த செகண்ட் சரியா. இதில் வந்து பிளாசிபோ எஃபெக்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்டல் பைஸ் எஃபெக்ட், த ஹவுதாம் எஃபெக்ட், எவாலுவேஷன், அப்ரிஹென்ஷன் எஃபெக்ட். ஸோ இந்த 4 எஃபெக்டில் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பைஸ் எஃபெக்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் பைஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரிசர்ச்சர் வந்து ஓவராலாக ரிசர்ச்சை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ரிசர்ச் டிசைன் பண்ணும்போது நிறைய மெத்தட்ஸ் வந்து அவர் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தடாலஜி, ரிசர்ச் மெத்தடாலஜியில் வந்து கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக, அப்சர்வேஷனல் ஸ்டடி பண்ணணுமா, ரேண்டமைஸ்டு ட்ரையல் எடுக்கிறதா, இல்லை ஹைப்போதசிஸ் ஃபார்முலேஷன், அப்புறம் டேட்டா கலெக்ஷன், அனாலிசிஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டடீஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய இன்டர்வென்ஷன்ஸுக்கு பாருங்கள், அதை வந்து நோட் பண்ணணும். அப்படி அந்த இன்டர்வென்ஷனில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எஃபெக்ட் பண்ணணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் ப்ராசஸில் ரிசர்ச்சர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கும் போது தான் வந்து அந்த ரிசர்ச் வந்து வேலிடிட்டியாகவும் ரிலையபிலிட்டியாகவும் அவரால் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை முடிக்க முடியும். அதை வந்து அவர் என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பைஸ் பற்றியெல்லாம் அவர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது, எந்தெந்த பைஸ் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த சுச்சுவேஷன் அப்போ நம்ம கொஸ்டினோட சுச்சுவேஷன் அப்போ பார்ட்டிசிபெண்ட்ஸோட ஸ்டடியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது எக்ஸ்பெரிமெண்டல் பைஸ் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது. அதாவது டெண்டன்சி ஆஃப் ரிசர்ச் டு அன்இன்டென்ஷனலி இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்டடி, அதே தான் கொடுத்துருக்காங்க, அலைன் வித் தயர் ஒன் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் பிலீஃப்ஸ். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பைஸ் எஃபெக்டினுடைய டெஃபினேஷன் மாதிரி. இது வந்து இந்த காரணங்களால சப்லெக்யூஸ், அன்இன்டென்ஷனல் வெர்பல், நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ், அன்கான்சியஸ் மனிப்புலேஷன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி டயத்துல எல்லாம் இந்த பைஸ் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இது மாதிரி அப்போ வந்து அது ரிசல்ட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு உண்மையான இதை வந்து அப்ஸ்கியூர் பண்ணிவிடும், உண்மையான ட்ரூ ரிசல்ட்டை வந்து எஃபெக்டை வந்து அப்ஸ்கியூர் பண்ணக்கூடியது சான்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதாவது தெளிவில்லாமல் உண்மையான எஃபெக்ட் வந்து தெளிவில்லாமல் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ வந்து ரிசர்ச்சர் இந்த எஃபெக்ட் பற்றியெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தா தான் take the measures to minimize the influence in order to obtain valid or reliable results. ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் பைஸ் எஃபெக்ட் இருந்தால் இதனுடைய டெஃபினிஷனே இதுதான் நம்ம கொஸ்டினுடைய. ஸோ பேலன்ஸாக இருக்கக்கூடிய பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னா ஸ்டடி ஹூ ரிசீவ் த இன்ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்போ நடக்கக்கூடியது. தென் ஹவுதாம் எஃபெக்ட், இந்த எஃபெக்ட்ஸை பற்றி ஃபுல்லாக ஒரு தனியாக ஒரு கண்டென்ட் வீடியோவாகவே நம்ம பார்க்கலாம். இதை கொஞ்சம், அதாவது இதையும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த நோட்ஸ் எல்லாம். அது எவாலுவேஷன், அப்ரிஹென்ஷன்ஸ் எஃபெக்ட், மற்ற இந்த 4 பற்றியும் ஒரு நோட்ஸ் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இது ஒரு கொஸ்டினே ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரிசர்ச் பேப்பர் ரிட்டன் இன் APA ஸ்டைல் இன் கரெக்ட் ஆர்டர். அதாவது APA ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த APA ஸ்டைல் வந்து நம்மளுடைய ரிசர்ச் ஆப்டிடியூடில் எங்கே வரும்னா, தீசிஸ் அண்ட் ஆர்டிக்கல் ரைட்டிங்கிறது கடைசியாக வரக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸாக இருக்கும் ரிசர்ச் ப்ராசஸில். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஃபார்மெட் அண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ரெஃபரன்சிங்னு ஃபார்மெட் கொடுக்கக்கூடியது. APA ஸ்டைல்ஸ் மாதிரி இன்னும் நிறைய ஃபார்மெட்ஸ் இருக்குது. அதை பற்றியும் சில கொஸ்டின்ஸ் இது வரைக்குமே ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 10 years கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம்னா ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் பாஸில் வந்திருக்கு. அந்த கொஸ்டின்ஸை மட்டுமே தனியாக ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டினாக சீக்கிரமாகவே நான் அதை அப்லோட் பண்ணி விடுறேன். இந்த தீசிஸ் அண்ட் ஆர்டிக்கல் ரைட்டிங் அந்த ஹெட்டிங்கில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த APA ஸ்டைல்ஸை வந்து இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ், அதனுடைய ஸ்டெப்ஸ் எப்படி எழுதணுங்கிற அந்த ஸ்டெப்ஸில் இருக்கக்கூடியதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபிகர்ஸ், மெத்தட்ஸ், இன்ட்ரடக்ஷன், டேபிள்ஸ், ரிசல்ட்ஸ் இப்படின்னு 5 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இன் கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம
அது எப்படி ஆர்டரில் இருக்குங்கிறத நம்ம டேபிள்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஏபிஎஸ் ஸ்டைல்ஸ்னா ஃபார்மேட்டிங் கைட்லைன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பை அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மேட் அண்ட் ஸ்டைல்ஸ் தான் வந்து ஏபிஎஸ் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அகாடமிக் அண்ட் சயின்டிஃபிக் ரைட்டிங்கில் இது வந்து யூஸ் பண்ணப்படுது. ஃபீல்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி இந்த மாதிரி எஜுகேஷன், சோசியல் சயின்ஸில் இதெல்லாம் இருக்குது. இது வந்து என்ன ஏபிஎஸ் ஸ்டைல் என்ன பண்ணுதுன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன், அதாவது அதற்குண்டான ரூல்ஸையும் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சரிங் ரிசர்ச் பேப்பரை ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷனை அது கொடுக்கின்றது. அதாவது சைட்டிங் சோர்சஸ், தென் வந்து presenting information to ensure clarity, consistency and credibility in scholarly writing. ஸ்காலர்லி ரைட்டிங் பண்ணக்கூடிய டயத்தில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி அண்டு கிரெடிட்டபிலிட்டி பற்றியெல்லாம் என்ஷூர் பண்ணது இன்ஃபர்மேஷன்ஸை. தென் இந்த ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கோம்னா ஏபிஎஸ் ஸ்டைலினுடைய காம்போனன்ட்ஸை லைன் வைஸில் கொடுத்துருக்காது. அதாவது டைட்டில் பேஜ், அப்ஸ்ட்ராக்ட், இன்ட்ரொடக்ஷன், மெத்தட், ரிசல்ட், டிஸ்கஷன், கன்க்ளூஷன், ரெஃபரன்ஸ், டேபிள்ஸ், ஃபிகர்ஸ், இப்படி ஒரு 10 லைன் வைஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரில் அதாவது இந்த இன்ட்ரொடக்ஷனுங்கிறது வந்து ஃபஸ்ட் எடுக்கும் 3 ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. மெத்தடை வந்து 4th ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. மெத்தட் பி வந்து 4th. ரிசல்ட் ஈயாக கொடுத்துருக்குது. டேபிள் டி ஃபிகர். அது ரிசல்ட் வந்து இதை வந்து 5th ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 9th and 10th இருக்கக்கூடியது டி அண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. டேபிளில் 9ஆகவும் ஃபிகர் 10ஆகவும் இப்படி கொடுத்துருந்தது. ஸோ நம்ம லைன் வைஸில் போடணும். ஃபஸ்ட்டு என்னது 3 நம்பர் தானே போடணும். ஸோ சிபிஇ தென் டிஏ, சிபிஇடிஏ ஆப்ஷன் நம்பர் 2 இதனுடைய ஆன்சர் டிஏ. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேபிளை வந்து ஒரு டைம் பார்த்துக்கிட்டோம்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்ப்ளனேஷனையும் ஒரு டைம் பார்த்துட்டா இதை நமக்கு வந்து இப்படி கொடுத்து கூட கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கும். டைட்டில் பேஜ் இதெல்லாம் எந்த ஹெட்டிங்கில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி, ஆத்தர் நேம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்ஸ்ட்ராக்ட் எத்தனை மேட்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். இந்த வேர்ட்ஸையும் எந்த இடத்துலேருந்து எங்கே கொஸ்டின் வரும்னே தெரியாதுல்ல. ஸோ இந்த வேர்ட்ஸையும் இதை ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. The extent to which a measure yields the same score across different times, groups of people and versions of the instrument is called. அதாவது மெஷர் பண்ணக்கூடிய ஒரு yield ஒரே சேம் ஸ்கோரை கொடுக்கக்கூடியது டிஃப்ரெண்ட் டைம்ஸ், குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், வெர்ஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம். அது எதுன்னு கேட்டதுன்னா அதனுடைய ஆன்சர் வந்து ரிலையபிலிட்டி. ஸோ இந்த ரிலையபிலிட்டிங்கிறது நமக்கு எங்கே பார்த்தோம்னா ரிசர்ச்சர்ஸ்னுடைய ஈல்டை மெஷர் பண்ணுற டயத்தில் ஸ்டாண்டர்டைசேஷன், ஆப்ஜெக்டிவிட்டி, பைஸ் கண்ட்ரோல், ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு வந்து ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. 3 வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க, ரிலையபிலிட்டி. இதையெல்லாம் வந்து ஒரே மெஷர்மெண்ட்டுக்குள்ள வருமானே கிடையாது. ரிலையபிலிட்டியும் வேலிடிட்டி 2 டிஸ்டிங்க் கான்செப்ட். அது ரெண்டுமே வேறு வேறு மானி. இது இந்த ரிலையபிலிட்டியும் வேலிடிட்டியும். இப்போ பார்த்தோம்னா ரிலையபிலிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன். கன்சிஸ்டன்சி ஆர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்கோர்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் எ மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்கோர்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது தான் ரிலையபிலிட்டி. சிமிலர் ரிசல்ட்ஸ், அதாவது எக்ஸ்டென்ட் டு விச் த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொடியூஸ் சிமிலர் ரிசல்ட்ஸ். கொஸ்டின் அதுதான் கேட்டிருந்தாங்க. அப்ளைடு அண்டர் த கன்சிஸ்டன்ட் கண்டிஷன்ஸ் சச்சஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ், டைம்ஸ், குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், வெர்ஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லா நேரத்துலையுமே சிமிலர் ரிசல்ட்ஸை அந்த இது வந்து மெஷர்ஸ் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதற்கு பேர் ரிலையபிலிட்டி. கன்சிஸ்டன்சி ஆர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்கோர், அதுதான் வந்து ரிலையபிலிட்டின்னு சொல்லக்கூடியது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஷுட் ஈல்டு த கன்சிஸ்டன்ட் ரிசல்ட், அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சி ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது தான் வந்து ரிப்பீட்டட் யூஸ், திருப்பி யூஸ் பண்ணும்போது வரக்கூடியது. இதில் வந்து டைப்ஸில் ரிலையபிலிட்டி, டெஸ்ட் ரிசல்ட், இன்டர்னல் கன்சிஸ்டன்சி, இன்டர்ரேட்டர் ரிலையபிலிட்டி, இப்படி ரிலையபிலிட்டிக்கு டைப்ஸ் இருக்கிறது. தென் பார்த்தோம்னா வேலிடிட்டின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டென்ட் டு விச் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அக்யூரேட்லி மெஷர்ஸ், அதுதான் வந்து அது ஸ்டேபிளாக மெஷர் பண்ணக்கூடியது. என்ஷூர் தட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவலி மெஷரிங் வாட் இஸ் கிளைம்ஸ் டு மெஷர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து வேலிடிட்டின்னு சொல்லக்கூடியது, அக்யூரேட்டாக. தென் வந்து இது வந்து கன்சிஸ்டன்சி ஆர் ஸ்டேபிலிட்டி அப்படி சொல்லக்கூடியது வந்து ரிலையபிலிட்டி. இது அக்யூரேட்லியாக இருக்கக்கூடியது வேலிடிட்டி. அப்படி பார்த்தோம்னா இதில் கண்டென்ட் வேலிடிட்டி, கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி, ஃபேஸ் வேலிடிட்டி, க்ரைட்டீரியன் ரிலேட்டட் வேலிடிட்டி, அப்புறம் இன்னுமே வந்து கன்வர்ஷன், டைவர்ஷன் வேலிடிட்டி, இப்படி இன்னும் 1 or 2 வேலிடிட்டிஸ் இருக்குது. இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ
இதை பற்றின பெரிய பெரிய ஸ்லைட்ஸை படிக்கணும் தனித்தனியாகவே. நமக்கு வந்து இப்போ ரிலையபிலிட்டி போக கண்டென்ட், கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ப்ரிடிக்டிவ் வேலிடிட்டின்னு 3 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டென்ட் வேலிடிட்டினா adequately covers the entire range of construct being measured. அதாவது மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எது வந்து cover the entire range of construct being measured அப்போ யூஸ் பண்ணப்படுது. அதுதான் வந்து content validity. Extent to which measurement instrument accurately measure the underlying theoretical construct it designed. கன்ஸ்ட்ரக்ட்டுங்கிறது. இந்த ப்ரெடிக்டிவ் வேலிடிட்டிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ வேலிடிட்டியில் பார்த்தோம் பாருங்கள், க்ரைட்டீரியன் அண்டு ரிலேட்டட் இதில் வந்து வரக்கூடிய இந்த வேலிடிட்டிக்குள்ளே வரக்கூடிய ஒன் ஆஃப் த சப்ஹெட்டிங்கில் இருக்கக்கூடியது தான் இந்த ப்ரெடிக்டிவ் வேலிடிட்டின்னு சொல்லுது. இது என்னென்னா ஃபோர்காஸ்ட் ஃபியூச்சர் பிஹேவியர் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது அல்லது ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது. அதனுடைய பிஹேவியர், அவுட்கம்ஸ், க்ரைட்டீரியா அது எல்லாத்தையுமே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடியது வந்து ப்ரெடிக்டிவ் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பற்றி ஒரு டைம் வந்து ஏன்னா கண்டென்ட் வேலிடிட்டி இதை பற்றி எல்லாமே கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாகவும் பின்னாடி வரக்கூடிய ஸ்பெஷல் கொஸ்டின்ஸில் நம்ம பார்க்கலாம். தென் 4th கொஸ்டின், இது வந்து ஸ்னோபால் சாம்பிளிங் வந்து எந்த இடத்துல வரேன்னா, ஹைப்போதேசிஸ் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சாம்பிள் எடுக்க வேண்டிய பாப்புலேஷன் சாம்பிளிங் அப்படிலாம் இருக்கோம்னா, டெஸ்டிங் அந்த ஸ்டேஜில் ரிசர்ச் ப்ராசஸில் இருக்கக்கூடிய அந்த ஹைப்போதேசிஸ் டெஸ்டிங் செலக்ட் பண்ணக்கூடியதாக அந்த ஸ்டேஜில் வந்து இருக்கக்கூடியதாக இது இருக்கும் சாம்பிளிங். அதில் வந்து ரேண்டம் சாம்பிளிங், நான் ரேண்டம் சாம்பிளிங்னு இருக்கக்கூடியது இருக்கும். அதில் இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், ஸ்னோபால் சாம்பிளிங் இஸ் த டைப் ஆஃப் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேண்டம் சாம்பிளிங், நான் ரேண்டம் சாம்பிளிங் பற்றி ஒரு தனி பெரிய வீடியோவே போடலாம். தென் வந்து அதை பற்றி ஸ்டாட்டிக்ஸ் படித்தவங்களுக்குலாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். காமர்ஸ், ஸ்டாட்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாம் படித்தவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸ்னோபால் சாம்பிளிங்னா நான் ரேண்டம் சாம்பிளிங், பட் நம்ம கொஸ்டினில் ரேண்டம் சாம்பிளிங்னு கொடுத்துருக்காங்க. சாம்பிளிங் இஸ் ஹெல்ப்ஃபுல் விச் பார்ட்டிசிபென்ட் பீயிங் டு ஹார்ட் டு ரீச் குரூப்ஸ். ஸோ கொஸ்டின் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோபால் சாம்பிளிங் ஸ்லைடில் நான் ரேண்டம் சாம்பிளிங் டெக்னிக்குங்கிறது தான் அதனுடைய லைன். நான் ரேண்டம்குள்ளே தான் ஸ்னோபால் சாம்பிளிங் வந்து உள்ள பேர் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பார்ட்டிசிபென்ட் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் சாம்பிள் எடுக்கும்போது ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து தெரிஞ்ச, அதாவது where existing participants in study are asked to refer or identify other potential participants who meet certain criteria அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, இப்போ ஒரு ஸ்டடி பண்ணுறாரு, ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடியது வந்து, அதாவது மைக்ரென்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் இல்லாத, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இல்லாத மைக்ரென்ஸ், அன்டாக்குமெண்ட் மைக்ரென்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது ஏதோ ஒரு ஆதார் கார்டு இல்லாதவங்க, அப்படியெல்லாம் அதை பற்றி நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எடுக்கவும் அந்த ரிசர்ச்சர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். தென் அவருக்கு தெரிஞ்சவர் வந்து அவருடைய இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒருத்தங்க இருக்காங்கல்ல, மெம்பர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட திரும்ப அவர் வந்து இன்னும் தெரிஞ்சவங்கள்ட்ட, அவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, இப்படி ஒருத்தர் திரும்ப இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸ், இப்படி வந்து லென்த்தியாக ரெஃபர் ஆர் ஐடென்டிஃபை அதர் பொட்டன்ஷியல் பார்ட்டிசிபென்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சாம்பிள் டிசைனை வந்து அந்த ரிசர்ச்சர் வந்து அவங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கிற வரைக்கும் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்ஸ் மெத்தட் தான் வந்து இது வந்து நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே வந்து ஹார்ட் டு ரீச் ஹைடன் பாப்புலேஷன், அதாவது ஹைடனாக இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சிக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்குது பாருங்களேன். இப்போ அன்டாக்குமெண்ட் யார்கிட்டையெல்லாம் டாக்குமெண்ட் இருக்குங்கிறது நமக்கு அவ்வளோ ஈஸியாக தெரியாது. ஸோ வந்து ஒரு ஆள் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு வேறு தெரிஞ்சவங்க யாருன்னு போகக்கூடியது. ஹார்ட் டு ரீச் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத சுச்சுவேஷனு, ஹைடன் பாப்புலேஷனாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேயும் நம்ம அந்த ரிசர்ச் பண்ணணும்னா அப்போ வந்து இந்த ஸ்னோபால் சாம்பிளிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அது ரைட். பட் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங், ஸ்டேட்மெண்ட் 2 ரைட், இன்கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. நெகட்டிவ்லி ஸ்கியூன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, மெயின் மீடியா மோட். ஸோ நம்ம வந்து இங்கே அதனுடைய ஸ்லைடை பார்த்துடலாம். அதாவது மெயின் வந்து ஆவரேஜ் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன், ஆவரேஜ் போட்டா, மிடில் வேல்யூ ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் மீடியன், வேல்யூ தட் அப்பியர்ஸ் மோஸ்ட் ஆஃபன் இன் த டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் வந்து மோட். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்கோம். மெசர்ஸ் ஆஃப் அசிமெட்ரி ஆஃப் த சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா அதை வந்து 2 பக்கமும் ஒன்றா மோடு இங்கே இருக்கும், 3மே வந்து இருக்கக்கூடிய சிமெட்ரிக்கலாக இருந்ததுன்னா அது வந்து என்னது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி சொல்லுவோம், 2 பக்கமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா. பட் அசிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்னா அதுக்கு வந்து ஸ்கியூனஸ்னு பேர். செட் டு பி லெஃப்ட் ஸ்கியூன் இப் ஹேஸ் லாங்கர் டைட் ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். நாங்கள் கொடுக்கும்போதே 2க்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் ஏதோ ஒரு கொஸ்டினில் ரைட் ஸ்கியூனை பற்றி கேட்கலாம், அதனால் நான்
இதே சைமல்டேனியஸாக இது சொல்லிடலாம். லெஃப்ட் ஸ்கியூங்கிறது வந்து லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது. இந்த டைலுங்கிறது இதுதான் லெஃப்ட் சைடில் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து லாங்கர் டைலாக இருக்கக்கூடியது. ரைட் ஸ்கியூன் ஹேஸ் லாங்கர் டைல் வந்து ரைட் சைட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். லாங்கர் டைல் வந்து இது ரைட் சைடில் இருக்கக்கூடியது. இதுதான் வந்து லெஃப்ட் ஸ்கியூன் அண்ட் ரைட் ஸ்கியூன்னு சொல்லக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா மோடு இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் மோட், மீடியன் அண்ட் மோடு எல்லாமே வந்து அந்த பீக் பாயிண்டில் மட்டும்தான் இருக்கும். பட் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா மோடு மீன்கிறது ஆவரேஜ் இங்கே இருக்கக்கூடியது. மீடியன்கிறது மெடியல் வேல்யூ ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மெடியலில் இருக்கக்கூடியதுன்னு. தென் மோஸ்ட் ஆஃப் இங்கே இருக்கக்கூடியது வந்து மோடு மீடியன் மீன். ஸோ நம்ம போய் இதில் பார்த்தோம்னா அதே தான் இங்கே இருக்கக்கூடியது. அடுத்து மெடியல், இந்த இடத்துல இருக்கக்கூடியது மீன். ரைட் ஸ்கியூனுக்கு இருக்கக்கூடியது. இது நெகட்டிவ் ஸ்கியூன் லெஃப்ட்டில் இருக்கிறது. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா மீன் இஸ் less than the median is less than the mode, அதாவது less than. ஸோ நம்ம கொஸ்டின் பார்த்தோம்னா mean less than the median is less than the mode, option number 4 answer. Negatively skewed distribution. Then இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி கைட் பண்ணும். கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் கொடுங்க. ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பர் அதையும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.